வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். உத்தரமேரூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரக்காட்டுப்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள 25க்கும் மேற்பட்ட கிராமங்களை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பிரதான சாலையுடன் இணைக்கும் வகையில் பாலாற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் பாலாற்று கரையை சுற்றி 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரத்திற்கு செல்வதற்கு 30 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் பாலாற்றில் பாலம் அமைத்து தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. இதையடுத்து கடந்த 1994ஆம் ஆண்டு மத்திய சாலை மேம்பாட்டு நிதி மூலம் 1 கோடி ரூபாய் செலவில் தரைப்பாலம் கட்டும் பணி தொடங்கியது. திடீரென பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. அதன் பிறகு பணிகள் ஏதும் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் 25 கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் செங்கல்பட்டு மற்றும் பிற ஊர்களுக்கு செல்ல கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் 70 மீட்டர் தூர உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். 2 மாதத்திற்கு முன்பாக செய்யப்பட்ட மண் பரிசோதனையை தவிர வேறு எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இப்பகுதி மக்களின் பிரதான தொழிலாக விவசாயம் இருப்பதால் ஒரங்காட்டுப்பேட்டையில் பாலாற்றின் குறுக்கே அமைக்க திட்டமிட்டுள்ள பாலத்தை தடுப்பணையுடன் கூடிய பாலமாக அமைத்தால் இப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும் என்பது இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பகுதி மக்களின் கடந்த பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை என்பது என்னவாயிற்று? முதலமைச்சர் அறிவிப்பு செய்தும் கூட அந்த பாலம் கட்டுவதற்கான பணி தொடங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. அங்கு அதிகாரிகள் இதற்கு என்ன விளக்கங்களை அளித்திருக்கின்றனர்? பொதுமக்கள் அங்கு சந்தித்திருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன என்பது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே உள்ள ஒரக்காட்டுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுக்கு சென்று வர பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை உள்ளது. இப்பகுதியில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணையுடன் கூடிய பாலம் அமைக்க வேண்டும் என்பது மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. பாலம் அமைக்கப்படாததால் இப்பகுதியைச் சேர்ந்த பழவேரி, அரும்புலியூர், பிணாயூர், சாத்தனஞ்சேரி, களியப்பேட்டை, ஒரக்காட்டுப்பேட்டை, காவிய தண்டலம், திருவானைக்கோவில் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட தலைநகரமான காஞ்சிபுரம் செல்வதற்கு உத்தரமேரூர் வழியாகவும் செங்கல்பட்டிற்கு செல்வதற்கு சாலவாக்கம் வழியாகவும் என சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை உள்ளதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் அவசர தேவைகளுக்கு விரைந்து செல்ல முடியாமலும் நீண்ட தூரம் அலைந்தும் அதிக பணம் செலவழித்தும் சென்று வர வேண்டியுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஒரக்காட்டுப்பேட்டை பகுதியில் பாலாற்றின் குறுக்கே 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70 மீட்டர் தூர மேம்பாலம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இத்திட்டத்திற்கான மண் பரிசோதனை மட்டும் செய்யப்பட்டதாகவும் வேறு பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டு பின்னர் கிடப்பில் போடப்பட்டதை போல் அல்லாமல் தற்போது பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் பாலாற்று நீரை நம்பியே விவசாயம் செய்து வருவதால் தண்ணீரை தேக்கி வைக்க தடுப்பணையுடன் கூடிய பாலம் அமைக்கப்பட்டால் இப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்றும் கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உத்தரமேரூர் தொகுதிக்குட்பட்ட ஒரக்காட்டுப்பேட்டை பகுதியில் பாலம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. இந்த பாலம் அமைக்கப்படாத காரணத்தினால் மழை காலங்களில் மிகப்பெரிய சிரமங்களுக்கு ஆளாகின்றனர் இந்த பகுதி மக்கள். அதே நேரத்தில் மற்ற காலங்களில் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரத்திற்கு செல்ல பல கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய தூரம் இவர்களுடைய மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. இதற்கு அதிகாரிகளிடத்திலும் அரசிடத்திலும் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் அதற்கான பணி என்றும் நடைபெறவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர் இந்த பகுதி மக்கள். இதை பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கள தகவல்களை தருவதற்காக காஞ்சிபுரத்திலிருந்து செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் தன்ராஜ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் எமது செய்தி அரங்கிற்கு வந்திருக்கிறார் உத்தரமேரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுந்தர். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் தன்ராஜிடம் பேசலாம். தன்ராஜ், உத்தரமேரூர் பகுதிக்குட்பட்டு எத்தனை கிராமங்கள் இருக்கிறது? எத்தனை கிராம மக்கள் இந்த பாலம் கட்டுவதற்காக கோரிக்கை வச்சிருக்காங்க? எத்தனை மக்கள் தினமும் இந்த சாலையில பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க? காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்டது ஒரக்காட்டுப்பேட்டை. இந்த பகுதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையின் பாலாற்றின் குறுக்கே தென்கரையில் அமைந்துள்ளது.
இதிலிருந்து காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு செல்வதற்கு பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை சுற்றி 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. காவித்தண்டலம், விசூர், ஒரக்காட்டுப்பேட்டை, களியப்பேட்டை, சாத்தனஞ்சேரி, சீத்தனஞ்சேரி, பினாயூர், பழவேரி, மாம்பாக்கம், அரும்புலியூர், பேரணக்காவூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. இந்த கிராமங்களில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தினந்தோறும் இந்த சாலையை கிட்டத்தட்ட ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தினந்தோறும் வழியே சென்று காலை மாலை வேளைகளில் சென்று வருகிறார்கள். மேலும் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டிய குழந்தைகள் முதல் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய மாணவர்கள் வரை அனைவரும் இந்த பகுதியை பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறார்கள். இவர்கள் செல்வதற்கு இந்த பாலம் கட்டித்தந்தால் மிகுந்த சிறப்பாக இருக்கும். அதிலும் இந்த பகுதியில் இருந்து மற்ற செங்கல்பட்டு செல்வதற்கு 6 கிலோமீட்டர் தான் இருக்கிறது. ஆனால் இவர்கள் செங்கல்பட்டு செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு சேர வேண்டியிருக்கிறது. அதிலும் அவர்கள் சென்று வருவதற்கான நேரமும் காலமும் வெகு நேரம் ஆகின்ற காரணத்தால் பொதுமக்களும் பெரும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக விவசாயிகள், இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் அனைவருமே விவசாய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு தேவையான இடுபொருட்களையும் வேலை செய்வதற்கான ஆட்களையும் வரவைப்பதற்காகவும் பல்வேறு சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே மருத்துவ உதவி தேவை என்றால் 6 கிலோமீட்டருக்குள்ள செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும். ஆனால் இங்கிருந்து செல்வதற்கு பொதுமக்கள் மிகுந்த சிரமங்களை, இங்கே 6 கிலோமீட்டர் செல்ல வேண்டிய தூரத்தை 18 கிலோமீட்டர் முதல் 20 கிலோமீட்டர் வரை சுற்றி கொண்டு சென்று கொண்டிருப்பதால் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைப்பதற்கும் காலதாமதமாகிறது. ஷமா, தொடர்ந்து பேசலாம் தன்ராஜ். திரு சுந்தர், உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அந்த பகுதியில் இருக்கு. தினமும் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த சாலையை பயன்படுத்திட்டு வர்றதா நம்ம செய்தியாளர் சொல்றாரு. அப்போ இந்த பிரச்சனை என்பது எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது? இந்த பிரச்சனை என்பது 1989 நான் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் கலைஞர் அவர்களால் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்ற பிறகு அதற்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்தது. அதற்கு பிறகு நாங்கள் இப்ப நீங்க சொன்னீங்க பேசும்பொழுது, அதாவது மத்திய சாலை நிதியின் மூலமாக 1 கோடி ரூபாயில 94 ஆரம்பிக்கப்பட்ட பணி என்று. அதற்கு முன்னதாகவே 89-90 மத்திய சாலை நிதியத்தின் மூலமாக 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே ஒரு தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என்றுதான் அந்த நேரத்தில் நாங்கள் மதிப்பீடு தயார் செய்து அதற்கு பிறகு 91 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அடுத்த ஆட்சியில் அது தொடர்ந்து அதனுடைய மதிப்பீடு 1 கோடியாக உயர்த்தப்பட்டு அந்த பணிகளை ஆரம்பித்தார்கள். இன்னொன்றை நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அதாவது சாலை அடித்துச் செல்லப்பட்டது என்று. ஆனால் அந்த பணி பாதியிலே இருக்கும் பொழுது அதற்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிதியாகப்பட்டது தஞ்சையிலே நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டிற்காக திசை திருப்பப்பட்டது. அதனாலதான் அந்த பாலம் கட்டி முடிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அதற்கு பிறகு 95-96 அதே டைப் டிசைன்ல படாலம் அருகிலே ஒரு பாலம் கட்டப்பட்டது. அந்த பாலம் தான் வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டது. எனவே 96 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தபொழுது அரசு அதிகாரிகள் எல்லாம் இதே முறையிலே பாலம் கட்டினால் இந்த பாலமும் வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்படும், எனவே இதை டைப் டிசைனை மாற்ற வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் அத்தோடு அந்த பாலம் நிறுத்தப்பட்டது. பாதியிலே நிறுத்தப்பட்ட அந்த பாலம் அது கட்டுமான கழகத்தால் அன்றைக்கு அந்த அரசின் மூலமாக கட்டப்பட்டது. அது இடையிலே நிறுத்தப்பட்ட காரணத்தை 96 மீண்டும் 96 நானே சட்டமன்ற உறுப்பினர், தலைவர் கலைஞரே முதலமைச்சர். ஆக அது மறுபடியும் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பொழுது அவர்கள் இந்த பணியை ரத்து செய்தால்தான் சரியாக இருக்கும் என்று ரத்து செய்யப்பட்டு அதற்கு பிறகு தொடர் நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது அது நமக்கு நெடுஞ்சாலை துறையின் மூலமாக செய்வதா அல்லது ஊரக வளர்ச்சி துறையின் மூலமாக செய்வதா என்ற அந்த குழப்பத்திலேயே தள்ளிவிட்டு விட்டது. ஆனால் இது இல்லாமல் அந்த உத்தரமேரூர் காஞ்சிபுரம் 2 தொகுதிகளுக்கும் சேர்த்து 4 பாலங்கள் 96-2001 முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். பாலாற்றின் குறுக்கே 2, செய்யாற்றின் குறுக்கே 2. அந்த 4 பாலங்கள் வருவதற்கு அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நான் மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் போன்றோர் எல்லாம் முதலமைச்சரை அணுகி வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் அந்த 4 பாலங்கள் 96-2001 3 பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. 31-12-2000
அந்த 4வது பாலம் திருமக்குடல், இதுவும் பாலாற்றின் குறுக்கே அந்த ஒரக்காட்பேட்டையிலிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற அந்த இடத்துல உயர்மட்ட பாலம் 7,70,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அன்றைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தா கிருஷ்ணன் அவர்களால். அதற்கு பிறகு மறுபடியும் 2001 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆக அந்த 2001 இருந்து 2006 வரையிலும் அந்த பாலமே அவர்களால் கட்டி முடிக்கப்படவில்லை. திருமக்குடல் பாலம் என்பது கட்டி முடிக்காத சூழ்நிலை. மறுபடியும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அப்பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதல்வராக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் அந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டது. இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், கலைஞருடைய ஆட்சியில பாலங்கள், அவரே தளபதி அவர்கள் மேயராக இருந்த காலத்தில் 10 மேம்பாலத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு 9 மேம்பாலங்கள் அந்த காலத்திலே திறந்து வைக்கப்பட்டது. ஆக இந்த தரைப்பாலத்தை பொறுத்தவரையில் அது மறுபடியும் நாங்கள் அதை முயற்சி செய்து உயர்மட்ட பாலம் வேண்டும் என்ற, நீங்கள் இப்ப சொன்னீங்களே, அதாவது தடுப்பணையோடு கூடிய அந்த பாலம் என்று, அது அப்பொழுதெல்லாம் அதை பற்றி யாரும் சிந்திக்கவில்லை. ஆக ஒரு பாலம் வேண்டும் என்ற நோக்கத்திலே உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்றுதான் அன்றைக்கே முயற்சி செய்து முடியாமல் போய் மறுபடியும் 2006 மறுபடியும் 3வது முறையாக நானே அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே முதல்வர் கலைஞர் அவர்கள் மீண்டும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அதற்கு 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அரசு அதற்குண்டான அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து முடியும். அது சில நடைமுறை சிக்கல்கள் அரசாங்கத்திலே தொடர்ந்து பேசலாம். திரு சுந்தர், களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் தன்ராஜிடம் பேசலாம். தன்ராஜ், இப்போ அந்த இடத்துல ஏற்கனவே தரைப்பாலம் கட்டப்பட்ட நிலையில வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு முறை அந்த பாலம் கட்டப்படும் பொழுது அதற்கான நிதி என்பது தஞ்சையில் நடைபெற்ற மாநாட்டிற்கு திசை திருப்பிவிட்டது என்கின்ற ஒரு கருத்தும் நம்முடைய அரங்கில் இருக்கக்கூடிய திரு சுந்தர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப எத்தனை முறை அந்த பாலம் கட்டும் பணிகள் தொடங்கி பாதியிலேயே கிடப்பில் போடப்பட்டது? என்னென்ன காரணங்கள் அதற்காக அங்கே முன்வைக்கப்பட்டது? 1990 வருடம் பாலத்துக்கான நிதி ஒதுக்கப்பட்டு 12 லட்சம் செலவில இந்த பாலம் அமைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதன்படி வேலைகள் நடைபெற்றது. அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற போது ஏற்பட்ட தஞ்சை தமிழ் பல்கலை மாநாட்டில் அந்த பணத்தை செலவழித்து விட்ட காரணமாக அந்த இடத்தினுடைய பாலம் கட்டும் பணி பாதியிலே நிறுத்தப்பட்டு விட்டது, நிதி பற்றாக்குறையின் காரணமாக. மேலும் திரும்பவும் 2005ஆம் ஆண்டு திமுக ஆட்சி ஏற்பட்ட போது அவர்கள் மீண்டும் அந்த பாலத்தை அமைக்க 12 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். நிதி ஒதுக்கீடு செய்து அதை கட்டுவதற்காக ஒப்புதல் அனுப்பப்பட்ட போது அந்த பாலத்தினுடைய நிலைமை மற்றும் அதனுடைய வடிவமைப்பு சரியாக இல்லை என்ற காரணத்தினால் அந்த திட்டத்தையும் அவர்கள் நிறுத்தி வைத்து விட்டார்கள். இதே முறை கடந்த ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு முறையும் இது மாதிரி திரும்ப திரும்ப நடைபெற்றும் போது தடுத்துக் கொண்டே வருகிறார்கள். அது என்ன காரணம் என்று அதிகாரிகள் கூறிய போது அந்த இடத்திலே பாலம் கட்டுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அதனை உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் முயற்சி எடுத்து நடத்த வேண்டும், அதுவே காரணம் என்று கூறிவிட்டார்கள். ஏமா தொடர்ந்து பேசலாம் தன்ராஜ். திரு சுந்தர், இப்ப நம்ம செய்தியாளர் சொல்றாரு, எந்த ஒரு ஆட்சி மாற்றமாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் பாலம் கட்டுவதற்கான பணி தொடங்கப்பட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை கிடப்பில் போடக்கூடிய நிலைதான் இருக்கு. அப்போ என்ன காரணம் சொல்லி அந்த பாலம் கட்டும் பணிகள் இன்னும் தற்போது அந்த கிடப்பிலேயே இருக்கு? இல்ல, பாலம் கட்டுவது அவசியம்தான், அது தேவைதான், அதை யாரும் மறுக்க முடியாது. அரசாங்கங்களும் அதை ஒற்றுக்கொள்ளுகிறது. என்றாலும் அதுல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாலம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக உயர்மட்ட பாலம் அமைய வேண்டும் என்று சொன்னால் மாநிலத்தினுடைய முக்கிய சாலையாக இருக்க வேண்டும். இப்பெல்லாம் ஸ்டேட் ஹைவே என்று மாற்றிவிட்டால் அப்பெல்லாம் எம்டிஆர் என்று சொல்லப்படுகின்ற மாவட்டத்தினுடைய முக்கிய சாலைகளில் தான் பாலம் அமைக்கப்படும். அதாவது ஓடிஆர் என்று சொல்லப்படுகின்ற இதர மாவட்ட சாலையில ஒரு உயர்மட்ட பாலம் அமைப்பது என்று சொன்னாலே அதற்கு அரசு அதிகாரிகள் எல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதை விதியை காட்டுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த கம்ப்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் என்கின்ற வகையில் அந்த தணிக்கை துறையினுடைய அவர்களுடைய அந்த அப்ஜெக்ஷனால அவர்கள் அதை அனுமதிக்க அதிகாரிகள் மறுப்பார்கள். அந்த காரணத்தினால இந்த திருமக்குடல் பாலம் என்பது ஓடிஆரிலே வழங்கப்பட்ட ஒரு பாலம். அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த இறை என்பவர்கள் அமைச்சரை அணுகி முதல்வரிடம் எடுத்து சொல்லி அந்த பாலம் வருவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தார். அது வரக்கூட, அதாவது அமைப்பது என்பது அரசு விதிகளில் அவ்வளவு சீக்கிரம் அதற்கு அனுமதி கிடைக்காது. ஏன் காரணம்? அதான் அந்த இதர மாவட்ட சாலை அதனுடைய பயன்பாடு மிக அதிக அளவில் இருக்க வேண்டும் என்கின்ற 30 கிராமங்களுக்கும் மேற்பட்ட ஒரு 1 லட்சம் மக்கள் அதை பயன்படுத்தக்கூடிய. அதை போலவே இந்த ஒரக்காட்டுப்பேட்டையினுடைய பயன்பாடு இருக்கிறது. 25-30 கிராமங்கள் மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள்.
அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறார்கள். 5000 பேர் தினசரி போகின்றார்கள், வருகின்றார்கள். விவசாய பெருமக்கள், வேலை செய்கின்ற மக்கள், மாணவர்கள் எல்லாம் போவதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் அவர்களுக்கு அந்த குறியீடு வருவதற்கு சரியில்லை. இந்த பக்கம் பாலத்தினுடைய இந்த கரை ஒர்க்காட்பேட்டை என்கின்ற பகுதி உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய சாலை, அந்த பக்கம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய சாலை. ஆக நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவே என்பது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலை உங்களுக்கு ஒரு 250 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆக நாங்கள் நெடுஞ்சாலைத்துறை போக வேண்டும் என்று நாங்கள் அவர்களை கேட்டால், இல்லை இது ஒன்றியத்தில் வருகிற பாலம், இதுல நாங்கள் செய்ய முடியாது, நீங்க ஊரக வளர்ச்சித்துறை மூலமா பாருங்க அப்படி என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் அந்த நேரத்தில் நிதி அமைச்சராக இருந்த சிதம்பரம் அவரிடம் 2009 வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் அவர்களை வைத்து அதற்கும் ஏற்பாடு செய்தோம். மத்திய அரசு நிதியின் மூலமாக ஏற்பாடு ஒரு பக்கம் நடக்கட்டும் என்று. ஆனால் எல்லாம் சேர்ந்து வருகின்ற வேளையில அது இது இடையில பலவித காரணங்கள். அது எந்த பேசலாம் திரு சுந்தர். ஒரகாட்டுப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் 25 கிராமத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக அங்கே பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தும் கூட அதிகாரிகள் மற்றும் அரசு இதில் கவனம் செலுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஒரகாட்டுப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அங்கு தங்களுக்கு தரைப்பாலம் வேண்டும், மேலும் தடுப்பணையுடன் கூடிய தரைப்பாலம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கடந்த பல வருடங்களாக முன்வைத்து வருகின்றனர். ஆனால் இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டும் கூட அதற்கான பணிகள் இன்றும் நடைபெறவில்லை. மண் பரிசோதனை, மண் ஆய்வுகள் நடத்தப்பட்டும் பிறகும் கூட அதற்கான பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்களிடையே இருக்கிறது. தற்பொழுது களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் தன்ராஜிடம் பேசலாம். தன்ராஜ், இப்போ உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேளுங்க, இந்த பாலம் அமைக்கப்படாத காரணத்தினால என்ன மாதிரியான சிரமங்களுக்கு அவங்க ஆளாகிறாங்க, அவர்களுடைய கருத்து கேளுங்க. நம்முடைய உத்தரமேரூர் ஒன்றிய குழுடைய முன்னாள் தலைவர் வந்திருக்காங்க. அவங்க இந்த பாலத்தை குறித்து என்னென்ன கஷ்டப்படுறாங்க ஜனங்கன்றத நம்மகிட்டே சொல்லுவாங்க. வணக்கங்க. இந்த மாதிரி இந்த பாலம் ஒரக்காட்டுப்பேட்டை அமைக்கிறதால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து வரீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு விவசாயத்துக்கு அதனமான தொகுதி சார். எங்களுக்கு தடுப்பணை கட்டணும், எங்களுக்கு அவசியம். விவசாயத்துக்கு தடுப்பணை கட்டணும். ரெண்டாவது பொதுமக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையா இந்த பாலம் ரொம்ப சிரமத்துக்குள்ளாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறது கூட வசதி இல்லாம ஜனங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அதனால சுத்தி உள்ள ஒர்க்காட்பேட்டை, காவித்தள்ளம், களிப்பேட்டை, திருவானைக்கோயில், கரும்பாக்கம், அரிம்பூர், பெனையூர், தண்டரை, பேரணக்கவர், இந்த சுத்தி உள்ள கிராமம் பூரா எங்களுக்கு ரொம்ப ஜனங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 பேர் ஆற்ற கடந்து போறாங்க. இந்த மழைநாள் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தயவு செய்து எந்த அரசா வந்தாலும் இந்த இதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது, பொதுமக்களை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. எலெக்ஷன் பண்றாங்க போறாங்க. அதனால எங்களுக்கு பொதுமக்கள் கருணை வச்சு தயவு செய்து இந்த பாலத்தை அவசியம் கட்டி கொடுக்கணும் அரசு கேட்டுக்கிறேன். இவர் ஒன்றிய குழு தலைவர் என்ன சொல்றாருன்னா, பொதுமக்கள் நலன் கருதி உடனடியாக இந்த பாலத்தை கட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து காவித்தண்டல ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க. அவரு என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாருன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலத்தின் மூலமா நம்ம கிராமத்திலேருந்து கிட்டத்தட்ட 5000 பிள்ளைகள் நம்ம கல்லூரி சென்று வராங்க. இப்பொழுது நம்ம சட்டமன்ற உறுப்பினர் முயற்சியால புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நமது கோப்புகள் எடுத்து சென்று கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய் இப்ப ஒதுக்கீடு செஞ்சதான் நம்ம சட்டமன்றத்தில் கூறியிருக்காங்க. இப்போ நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் நமது சட்டமன்ற உறுப்பினர் கேள்விக்கு பதிலளிச்சாரு. அதை நீங்க டிவிலேயே பார்த்திருப்பீங்க. இன்னும் கூடிய விரைவில் அதுக்கு உண்டான சாயல் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா நம்ம ஒப்பந்த புள்ளி தான் கோரல நம்ம சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் கோரி அவருடைய பாலத்தை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் இந்த பாலம் அமைஞ்சா, இந்த உயர்மட்ட பாலம் அமைஞ்சா, தடுப்பணையோட உயர்மட்ட பாலம் அமைஞ்சா இந்த பகுதியில் விவசாயம் செழித்துவாங்க. மக்கள் 19 கிலோமீட்டர் சுத்தி போறவங்க ஒரு 5 கிலோமீட்டர் போயிடுவாங்க. மருத்துவமனைக்கு செல்லணும்னா 19 கிலோமீட்டர் போனாங்க, 5 கிலோமீட்டர் ஆம்புலன்ஸ். கூடிய விரைவில் இந்த பாலம் அமைஞ்சா 35 கிராமங்களும் செல்வ செழிப்பா விளங்குன்னு நான் கருதுறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் இந்த பாலத்தை அமைந்ததுக்கு 24 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறதா அவர் சொல்லியிருக்காங்க. அதுல இந்த உடனடியா சரி பண்ணணும்ன்றத ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. அடுத்து பக்க அருகில் இருக்கிற மக்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க பல்வேறு பிரச்சனைகளை சரியா சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட இப்ப இந்த கருத்து கேட்கலாம். சார் சொல்லுங்க, நீங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? ஆற்றை தாண்டி போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. பஸ் வசதி கிடையாது. இப்ப ஒரு 4 ட்ரிப்பு தான் வருதுங்க. வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க எல்லாம். இப்படி சுத்திட்டு போனா 19 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஆகுது. இப்படி போனா ஒரு 5 கிலோமீட்டர்ல போலாம். வசதி எங்களுக்கு செய்து தரணும். ரொம்ப சிரமப்படுறோம். வயசானவங்க எல்லாம் போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இதை தயவு இதை செய்தா நல்லா இருக்கும். மேலும் இந்த ஒரக்காட்டுப்பேட்டை பாலம் இல்லாததால அந்த சாலையில வர பெண்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. அது குறித்து இந்த மகளிர் கிட்ட கேட்போம்.
வணக்கம்மா. நீங்க என்ன இந்த சாலை இல்லாதால என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்றது? மருத்துவ இது வசதி இல்ல எங்களுக்கு. இங்க இருந்து போனா செங்கல்பட்டு போனா நாங்க இந்த சைடு போனா 6 கிலோமீட்டர்ல போயிடுவோம். சுத்தின்னு போனா 30 கிலோமீட்டர் போகணும். ரொம்ப ஒரு ஆம்புலன்ஸ் வரத்துக்கு வசதி இல்ல. எதுக்கும் எங்களுக்கு மேம்பாலம் போட்டு கொடுத்தா மிகவும் நன்றியாக இருக்கும். அவங்க மருத்துவமனைக்கு செல்றதுக்கு பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த பாலம் குறித்து கேட்கலாம். சொல்லுங்க, நீங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறீங்கம்மா? பசங்க மழை நாள்ல ஸ்கூல் போயிட்டு வரப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுங்க போயிட்டு வர வரைக்கும் எங்களுக்கு சிரமமா இருக்கு. எப்படி வருவாங்களோன்னுட்டு ஒரு தீவுல இருக்க மாதிரி இருக்கும் அந்த மழை நாள்ல. நாங்க ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட முடியாது. ரொம்ப அது மாதிரி ஹார்ட் பேஷண்ட் கூட பாதிச்சிருக்காங்க. ஒரு மழை நாள்ல 2 உயிர் போயிருக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி. அது மாதிரி நிறைய உயிரிழப்புகள் நிறைய ஏற்பட்டிருக்குங்க. அதனால எங்களுக்கு உயர்மட்ட பாலம் அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றிமா. இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். இந்த பாலம் இல்லாதால இந்த சாலை வழியா வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் நீங்க சந்திக்கிறீங்க? பிரச்சனைகள் இரவுல லேடிஸ் வர முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்புறம் மருத்துவ வசதி யாருக்கும் இல்ல. ஆம்புலன்ஸ் வரணும்னா கூட 1 hour ஆகுது. நம்ம கால் பண்ண பிறகு 1 hour 2 ஹவருக்கு அப்புறம் வராங்க. ரொம்ப சிரமமா இருக்குது. 25 கிராம மக்கள் இந்த லைன்ல போறாங்க. அதனால தமிழ்நாடு அரசு இதுக்கு முன் உதவியா இருந்து எங்களுக்கு மேம்பாலம் அமைச்சு கொடுத்தா ரொம்ப வசதியா இருக்கும். லேடிஸ்களுக்கும் எல்லாருக்குமே இந்த பாலம் அமைச்சு கொடுத்தா ரொம்ப வசதியா இருக்கும். நாங்க நன்றி சொல்லுவோம் தமிழ்நாடு அரசுக்கு. அப்புறமா இங்க இருக்கு கொஞ்சம் இந்த பாலம் இந்த பகுதியில பாலம் அமைக்காததால பல பள்ளிக்கூட பசங்களும் கல்லூரி பசங்களும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? பிரச்சனைகள் சந்திருக்காங்க. அவங்க மார்க் கம்மியா எடுக்கிறாங்க லேட்டா போறதுனால. தண்ணி வரும்போது மழை வரும்போது தண்ணி வந்துடுது. இந்த வருஷம் தான் தண்ணி வரல, தண்ணி வந்தது. தண்ணி வரும்போது அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. 19 கிலோமீட்டர் சுத்தின்னு போக வேண்டிய சூழ்நிலை வருது. லீவு போட்டுறாங்க. பசங்க ரொம்ப பாதிப்படுறாங்க. லேடிஸ் ரொம்ப பாதிப்படுறாங்க. வேலைக்கு போறவங்க ரொம்ப பாதிப்படுறாங்க. ரொம்ப சிரமமா 2 வீலர்ல போறதுக்கும் சிரமமா இருக்குது, 4 வீலர்ல போறதுக்கும் சிரமமா இருக்குது. இதுக்காக தமிழ்நாடு அரசு எங்களுக்கு மேம்பாலம் அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும், வசதியா இருக்கும். நன்றி சொல்லுவோம் நாங்க தமிழ்நாடு அரசுக்கு. இந்த ஆட்சி இருக்கும் போதே எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா நல்லதா இருக்கும். பொதுமக்கள் என்ன கூறுகிறாங்கன்னா, இந்த சாலை வசதி இல்லாதாலையும் பாலம் இல்லாதாலையும் பள்ளிக்கூட குழந்தைகளும் கல்லூரி மாணவர்களும் பல்வேறு சிரமங்களை சந்திக்கிறாங்க. அவங்க இந்த கல்லூரிக்கோ பள்ளிகளுக்கோ செல்வதற்கு 18 கிலோமீட்டர் தூரம் காலையிலேயே எழுந்து செல்ல வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. அதனால ஒரு சில நேரங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறையும் அதே சமயத்தில் பள்ளிக்கு செல்ல முடியாத காரணத்தால மதிப்பெண்களும் குறைவா எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் தன்ராஜ். ஒரக்காட்டுப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் 5 கிலோமீட்டர் செல்ல வேண்டிய தூரத்திற்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட தூரத்தை கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் சுற்றி செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருப்பதால் ஆம்புலன்ஸ் வருவதற்கு கூட நேரம் அதிகமாக இருக்கிறது. அதற்கான பாதிப்புகளும் மிக அதிகமாகவே இருக்கிறது என்று ஆதங்கப்படுகின்றனர் அந்த பகுதி மக்கள். தற்பொழுது இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஸ்வநாதன் என்ன கூறுகிறார் என்பதை கேட்கலாம். ஒர்க்காட்பேட்டை பாலம் என்பது கடந்த 50-60 ஆண்டு காலமாக மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்த பாலம். நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக 2009 நான் தேர்வு செய்யப்பட்டவுடன் அந்த நேரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மாண்புமிகு உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் என்னுடைய அன்பு சகோதரர் சுந்தர் எம்எல்ஏ அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு அந்த பகுதியிலே ஒர்க்காட்பேட்டை அந்த பாலத்தை சுற்றி பார்த்தேன். பார்த்துவிட்டு உடனே அந்த 2009 ஆண்டில் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அந்த பாலம் கட்டப்பட வேண்டும் என்கிற அவசியத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நான் விளக்கி கூறினேன். அந்த நேரத்திலே அதை புரிந்து கொண்டிருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனே அதற்குண்டான ஒப்புதலை வழங்குவதற்காக முதன்மை செயலாளர்கள் மற்றும் தமிழக அரசினுடைய சிறப்பு செயலாளர்களை அணுகி பேசுவதாக சொன்னார்கள். அதன் அடிப்படையில் பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு விதமான கோரிக்கைகள், சட்டமன்றத்திலே கோரிக்கை, நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேண்டுதல், விவாதங்கள் என்று பல்வேறு நிலைகளில் எடுத்துக் கொள்ளப்பட்ட முயற்சி என்பது 5/12 அதாவது 12ஆம் வருடம் இந்த 2014 5ஆம் தேதி தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. 24 கோடியில் அந்த ஒர்க்காட்பேட்டை பாலம் கட்டுவதாக சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட இன்று அறிவிப்பு வந்திருக்கிறது. அதற்குண்டான அடிக்கல்
நாட்டுகிற பணியை என்று தொடங்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு கால் இது தேர்தலுக்கான அறிவிப்பா அல்லது இது மக்களுக்கான உண்மையாக நடைபெறுகிற பணியா என்பதை கூட எனக்கு சந்தேகத்துக்கு இடமளிக்கிறது. என்னை பொறுத்தளவில் இந்த பாலம் கட்டப்பட்டால் அந்த பகுதியை சுற்றி இருக்கிற மக்கள் ஏறத்தாழ ஒரு 40 கிராமத்து மக்கள் தேவையில்லாமல் அலைகழிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தமிழக அரசு இதற்காக நிதி ஒதுக்கியும் கூட பணிகள் எப்போது நடைபெற இருக்கிறது என்று தனக்கு தெரியவில்லை என்று எம்பி திரு விஸ்வநாதன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதிகாரிகள் இதற்கு என்ன கூறுகிறார்கள்? காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பிரதான சாலையுடன் இணைக்கும் பாலத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரமேரூர் பகுதிக்குட்பட்ட கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனாலும் இந்த பாலம் கட்டுவதற்கான நிதி என்பது ஒதுக்கப்பட்டாலும் கூட பாலம் கட்டும் பணிகள் தொடங்குவது எப்போது என்கின்ற கேள்விகள் அந்த பகுதி மக்களிடையே எழுகிறது. தற்பொழுது திரு சுந்தர் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்ப நீங்க அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கீங்க. இப்போ எம்பி அவர்கள் கூட சொன்னாங்க உங்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த பகுதிகள் எல்லாமே ஆய்வு மேற்கொண்டது அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நீங்க எந்த வகையில இதற்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்தீங்க? என்ன மாதிரியான அணுகுமுறையில நீங்க ஈடுபட்டீங்க? அதுதான் நான் உங்களுக்கு முதல்ல பேசும்போது சொன்னேன். அதாவது இதை நாம அதாவது ஒரக்காட்டுப்பேட்டைக்கும் நான் இருக்கிற சாலவாக்கத்துக்கு 10 கிலோமீட்டர் தான். அதனால எனக்கு அது நன்றாகவே தெரியாது. 89க்கு பிறகு அதனுடைய முழு வரலாறும் விவரமும் தெரிந்த காரணத்தினாலதான் அதுல ஒரு ஈடுபாட்டோடு நாங்க அதுல இறங்கி அந்த 70 லட்சத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த அரசு 24 கோடின்னு சொல்றீங்க பாருங்க. அதுவும் கிடையாது, நிலை கிடையாது. ஏனென்று சொன்னால் இப்ப உங்களுக்கு 2014-15 ஆரம்பம், தேர்தல் முடிஞ்ச உடனே ஏப்ரல் பிறந்தா 2014-15 நிதியாண்டு. ஆக இப்போ எனக்கு கிடைத்த தகவல் என்னவென்று சொன்னால் அந்த 24 கோடி மதிப்பீடு 26 கோடி மதிப்பீடாக மாறி இருக்கிறதாக நான் அறிகிறேன். ஆக இது போயிட்டே தான் இருக்கு. இல்ல, ஒவ்வொரு முறையும் திட்ட மதிப்பீடு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே போகக்கூடிய சூழல் தான் இருக்கு. ஆனா பணிகள் அப்படிங்கிறது இன்னும் தொடங்கக்கூடிய நிலையில இல்லையே. பணிகள் 70 லட்சம் ஒதுக்கி அது 1 கோடியா மாறி 94ல் ஆரம்பிக்கப்பட்டது உண்மை. அதற்கு பிறகு அந்த நிதி திசை திருப்பப்பட்டு அந்த பணி முடிவடையாமல் அப்படியே நின்றுவிட்டது. அதற்கு பிறகு அரசு மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது சம்பந்தமாக நானே முயற்சி செய்தேன். முயற்சி செய்த பிறகு அது நிதி அதிகரிக்க எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிந்தா மட்டும்தான் அந்த திட்ட மதிப்பீட்டுக்குள்ள வரும். ஆனா அது முடியல அப்படிங்கிற பட்சத்துலதான் திட்ட மதிப்பீடு அதிகரித்து கொண்டே போகும். அப்போ அதுக்கு என்ன காரணம்? ஏன் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த பணிகள் முடிக்கப்படல? பணிகள் முடிக்கப்படாததுக்கு காரணம் இப்ப பாத்தீங்கன்னா மிக அதிகமான முறையில பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறி இருக்கிறதுனால அவங்க ஒப்பந்ததாரர்கள் அதை செய்து முடிக்க முடியாத சூழ்நிலை. இது அந்த பிரச்சனை அல்ல. ஏன்னா கட்டுமான கழகமே இதை எடுத்து செஞ்ச வேலை இது. அதற்கு பிறகு அவங்களால முடிக்க முடியல, நிதி இல்லாதனால அவங்க அப்படியே கிடப்பில போட்டாங்க. கிடப்பில போட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம ரத்து செய்து அதற்கு பிறகு புதியதாக அதை பணி ஆரம்பிக்க மறுபடியும் பொறுப்பு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது தான் அது. அந்த மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு பிறகு துறைகளுடைய பிரச்சனை, ஊரக வளர்ச்சித்துறை செய்வதா நெடுஞ்சாலைத்துறை செய்வதா, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திட்ட மதிப்பீடு அப்படின்னு செய்யும் பொழுது இந்த பணி அப்படின்னா இந்த துறையிடம் தான் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரைமுறை இருக்கு. அப்ப அந்த திட்ட மதிப்பீடு செயல்படுத்த உடனே இந்த துறை கிட்ட தான் இந்த பணியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இல்லையா? ஆமா, அது நெடுஞ்சாலைத்துறை தான். இப்ப அவங்க அதையே இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு. அதாவது அந்த ஸ்டேட் ஹைவே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு செல்லுகின்ற சாலையினால அதை அணுகு சாலையாக வைத்து இதை இந்த உயர்மட்ட பாலம் கொண்டு வரலாம் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் இப்ப இவங்க போட்டிருக்காங்க. அதுதான் மதிப்பீடு 24 கோடியில முதல்வர் அறிவிச்சுக்கிறதா சொல்றாங்க. ஆனா இன்னும் அது சம்பந்தமான எந்த பணியிலும் இந்த 4 மாதத்தில் ஆரம்பிக்கவில்லை. நாங்க இப்ப அந்த பகுதியை சார்ந்த மக்கள் என்ற வகையில சொல்வது என்னவென்று சொன்னால், யாராவது அந்த பணியை ஆரம்பித்து முடித்தால் மிக மிக மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய. இப்ப நீங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்த காலகட்டத்துல அந்த பகுதி அதிகாரிகள் கிட்ட நீங்க போய் பேசிருக்கீங்களா? இதுதான் பிரச்சனை அப்படின்னு மக்களோட சேர்ந்து போராட்டங்கள் ஏதாவது ஈடுபட்டிருக்கீங்களா? அப்போ அதிகாரிகள் உங்ககிட்ட என்ன பதில் சொல்லிருந்தாங்க? இதுதான் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். அதற்கு பிறகு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பார்த்தார்கள். அப்பொழுது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த சாமிநாதன் அவர்களும் அந்த இடத்தை பார்வையிட்டார்கள். பார்வையிட்டு அது சம்பந்தமான அதனுடைய தொடர் நடவடிக்கை தான் இன்னைக்கு முதலமைச்சர் உங்களுக்கு 24 கோடியில அறிவிச்சதனுடைய அதனுடைய தொடர் நடவடிக்கை தான். ஆனால் நாங்கள் எடுத்த முயற்சி தான் இந்த அரசு அறிவிக்கிறது. இன்னும் இது கட்டி முடிக்கப்பட வேண்டும். அதற்கு அவர்கள் அடிக்கல் நாட்ட வேண்டும், பணிகள் தொடரப்பட வேண்டும், ஒப்பந்தம் விடப்பட வேண்டும்.
அதற்கு பிறகு அது முடிப்பது என்று சொல்லும்போது நான் தான் சொன்னேன், போன அரசு 31/12/2000 ஒரு அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த ஒரு பாலம், இதுக்கு பக்கத்தில் ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த பணி தொடர்ந்து 2001 2006 வரைக்கும் இருந்த அந்த அரசுல அந்த பணியை செய்ய முடியவில்லை. அதற்கு பிறகு 2006 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகுதான் அந்த பாலம் திறப்பு விழாவுக்கே வந்தது, மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. அதாவது வெள்ளம் மழையில் இந்த ஆண்டு சராசரி மழை பெய்தாலே ஒரு ஆண்டிற்கு 3 மாதங்களுக்கு அந்த பகுதி மக்களுடைய போக்குவரத்து பாதிக்கப்படும். 3 மாதங்கள் அந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் மாணவர்கள் பள்ளிகளும் போக முடியாத சூழ்நிலை, கல்லூரிக்கு போக முடியாத சூழ்நிலை, வேலை செய்பவர்கள் தொழிற்சாலைகளுக்கு போக முடியாத சூழ்நிலை, விவசாயிகள் தாங்கள் விளைந்த பொருளை எடுத்து போவது இல்ல போய் வாங்கி வருவது, ஆக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அந்த வாய்ப்பெல்லாம் போக முடியாத அந்த 3 மாதத்தில் மிகப்பெரிய பாதிப்பு. அது சம்பந்தமா அந்த கிராமத்து மக்கள் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டார்கள். 2010 கடைசியில அவங்க முற்றுகையிடும் பொழுது எனக்கு தகவல் தெரிஞ்சு நானே அவர்களை போய் சந்தித்தேன். அவர்கள் என்னையும் முற்றுகையிட்டார்கள். ஆக பிரச்சனையுடைய அந்த தீவிரத்தை உணர்ந்த நானாகவே சென்று அவர்களுக்கு அது சமாதானம் சொல்லி ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு அந்த பிரச்சனையை முடித்து வைத்தோம். தொடர்ந்து பேசலாம் திரு சுந்தர். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் தன்ராஜிடம் பேசலாம். தன்ராஜ், இப்போ உங்கள் இடத்துல இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க, இப்போ அங்க பாலம் இல்லாததுனால மாணவர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் இப்படி பல தரப்பட்ட மக்களும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இதற்காக என்னென்ன போராட்டங்கள்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க, இது பற்றி விவரங்கள் அவங்க கிட்ட கேளுங்க. இந்த பாலம் இல்லாததால பெண்களும் கல்லூரி மாணவர்களும் பள்ளி குழந்தைகளும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அது குறித்து நம்மிடையே இருக்கிற ஒரு இல்லத்தரசி இந்த பிரச்சனையை பத்தி கூறுவாங்க. நீங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. விடியற் காலையில எழுந்து கிளம்பி போறதா இருக்குது. பஸ் வசதி இல்லாதனால விடியற் காலையில செல்றாங்க. பெரியவர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மருத்துவமனை வசதி இல்லாதனால இங்க இருந்து வண்டிக்கு செல்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால எங்களுக்கு அந்த தமிழக அரசை மிக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், எங்களுக்கு பாலம் அமைத்து கொடுக்கும்படி சொல்றோம். நன்றிமா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பள்ளிகளுக்கு செல்வதற்கு குழந்தைகளை விடியற் காலையிலே எழுந்து அனுப்பி வைக்க வேண்டியது இருக்கிறது. மேலும் அலுவலகத்துக்கு செல்பவர்களும் விவசாய வேலைகளுக்கு செல்பவர்களையும் காலை நேரத்திலேயே தயார் செய்து அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால பெண்கள் வீட்டு வேலை செய்யும் பெண்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இந்த பாலம் இல்லாதால சிரமப்படுறதா சொல்றாங்க. மேலும் நம்மிடையே ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்காரு, அவரு என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்ன்றதை அவரிடம் கேட்கலாம். வாங்க சார், நீங்க என்னென்ன பிரச்சனைகளை இந்த விவசாய சார்பில் சந்திக்கிறீங்க? இந்த பக்கத்துல காய்கறிகள் நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு 2 வீலர்ல கொண்டு போறதா இருக்கு. அதே நேரம் குறிச்ச நேரத்துல எடுத்துட்டு போனா அங்க விலை குறைச்சா கேட்காங்க. அந்த நல்ல உற்பத்தி பண்ணி நல்ல காய்கறிகள் கொண்டு போனாலும் நல்ல விளைச்சல் ரேட்டு கிடைக்காம கஷ்டப்படுறோம். இந்த பாலத்தினாலதான் எங்களால கொண்டு போக முடியல. போகும்போது 2 வீலர்ல கொண்டு போகும்போது விழுந்து வாரியா எடுத்துட்டு போறதா இருக்குது. அது முன்னாடி குட்டி யானை வச்சு எடுத்துட்டு போயிருந்தோம். இப்ப அவனை கூப்பிட்டா அவன் வரதில்லை. 4-5 விவசாயம் சேர்ந்து கொண்டு போயிருந்தோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பள்ளம் படுகொடியா இருக்குதுனால இந்த வண்டி எல்லாம் இதுல வராது, நீங்க 2 வீலர்லயே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க, எங்களால முடியாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. தெரிஞ்சவங்களே அப்படி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரோடு ரொம்ப சிரமமா இருக்குது. அப்புறம் மல்லிப்பூ, சம்பங்கி இங்கெல்லாம் இது பயிரிடுறோம். அது குறித்த நேரத்தில் எடுத்து போனாதான் அது விலை கிடைக்கும். 11 மணிக்கு மேல போச்சுன்னா அது வேண்டான்றாங்க. பூவோட மதிப்பே குறைஞ்சு போகுது. பூத்து போனா வேண்டான்றாங்க. இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் ரொம்ப அனுபவிக்கிறோம். அப்புறம் அரப்பற மிஷின், நடுநர மிஷின் இதெல்லாம் வரதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. இந்த பக்கம் சுத்தி வராங்க, மீட்டர் போடுறாங்க, இதெல்லாம் ரொம்ப அதிகமா காசு கேட்கறாங்க. எவ்வளவு தூரம் வரதுனால எங்களுக்கு சிரமப்படுறாது. எங்களுக்கு வரதுக்கு முன்னாலே இருந்து அவங்கள தங்கி இருந்து அங்கே அந்த வண்டியை கூட்டு வர முடியாது இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிரமம்லாம் நாங்க கண்டிப்பா அனுபவிக்கிறோம். இந்த பாலத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் எவ்வளவோ எங்களுக்கு. குறித்த நேரத்தில் எதுக்குமே எங்களால போக முடியல, குறிச்ச நேரத்துக்கு வர முடியல. உரம் வாங்கிட்டு வர மல்லிப்பூ போட்டுட்டு வரும்போது உரம் வாங்கிட்டு வர முடியாத ஒரு சிக்கல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்த ரோடு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல வசதியா இருக்கும். வண்டியிலே போயிட்டு எல்லாமே எடுத்துட்டு வந்துடும். இந்த வண்டியில போறதுனால என்ன, இந்த பள்ளம்பொடி உள்ள விழுந்து வாரி எடுத்துட்டு போறதா இருக்குது. அத்தனையும் சிரமங்கள்ல ஆளாகிறோம். இதை கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தமிழக அரசு. விவசாயிகளும் இந்த விளைபொருட்களை எடுத்து செல்வதற்கும் விளைச்சலான பொருட்களை எடுத்து கொண்டு போய் மார்க்கெட்டிங் செய்வதற்கும் சிரமப்படுகிறார்கள். அதுவும் இல்லாம விவசாயத்திற்கான இடைப்பொருட்களை கொண்டு வருவதற்கும் அதை எடுத்து வரும்போது விபத்துகள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கிறாங்க. மேலும் அந்த விவசாயத்துக்கு தேவையான நடவு இயந்திரங்கள், அரப்பு இறக்கும் இயந்திரங்களை கொண்டு வருவதற்கு முன்னாலே சென்று அவர்களிடம் பேசி எடுத்து வர வேண்டியிருக்கிறது. சாலை வசதி இல்லாததால அவர்கள் விபத்துக்குள்ளாவதாகவும் கருத்து தெரிவிக்கிறார்கள். தன்ராஜ், இப்ப அந்த பகுதி மக்கள் கிட்ட கேளுங்க, என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் அவங்க ஈடுபட்டாங்கன்னு. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டமும் நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி என்னென்ன போராட்டங்களை நடத்தியிருக்காங்க அவங்க கிட்ட கேளுங்க.
இந்த பாலம் வர்றதுக்காக நீங்க என்னென்ன போராட்டங்கள் நடத்திருக்கீங்க ஐயா? சாலை மறியல் பண்ணிருக்கோம் நாங்க. அதுக்கடுத்து உண்ணாவிரதம் இருந்திருக்கோம் நாங்க. பல முறை மாவட்ட ஆட்சியர் தலையை பார்த்தோம். இதுக்கு எதுவும் ஸ்டெப் எடுக்கல. அதை பத்தி அவர் அரசு அதிகாரி நாங்க போய் பார்த்து வந்தோம். பொதுப்பணித்துறை அதிகாரி பார்த்தோம். சட்டமன்றம் பார்த்தாச்சு. எதுவும் இதை பத்தி எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல. கொஞ்சம் நீங்க சொல்லுங்க சார். பல முறை இந்த பாலத்துக்கோசம் பல முறை போய் மாவட்ட ஆட்சியரை பார்த்துக்கிறோம். சிஎம் செல்ல போய் மனு கொடுத்திருக்கோம். ரெண்டாவது பல முறை மந்திரிகளை பார்த்திருக்கோம். பல சட்டமன்ற பார்த்திருக்கோம். இது வரைக்கும் அந்த பாலத்துடைய விளைவு இது வரைக்கும் தெரியல. இப்போ வந்து தற்காலிகமா 24 கோடி ரூபா சொல்றாங்களுக்கோசரம் அது நடைமுறைக்கு வரல. ட்ரையல்ஸ் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் அந்த எங்களுக்கு பொதுமக்களுக்கு இது வரைக்கும் நம்பிக்கை இல்லாதே இருக்கு இந்த பாலத்தை பத்தி. அதனால தயவு கூர்ந்து இந்த பொதுமக்களை கலந்து வச்சு இந்த பாலத்தை கட்டி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லாம இருக்குன்னு தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். இருக்கக்கூடிய பொதுமக்கள் தன்ராஜ், இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேளுங்க. இப்ப அவங்களுடைய கோரிக்கை தடுப்பணையுடன் கூடிய பாலம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை? அப்படி தடுப்பணையுடன் கூடிய பாலம் அமைக்கப்படும் பொழுது அவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னு அவங்க கிட்ட கேளுங்க. தடுப்பணை கூடிய பாலம் கேக்குறாங்க. தடுப்பணை கூடிய பாலம் கட்டினா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மை கிடைக்கும்ன்றது கொஞ்சம் சொல்லுங்க. தடுப்பணைகள் வந்தா நீரை தேக்கி குடிப்பதற்கும் விவசாய கிட்டத்தட்ட 30 கிராமங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தடுப்பணைகள் கட்டினா இன்னும் மிக சிறப்பாக விவசாயம் செய்வதற்கு எங்களுக்கு நலமா இருக்கும். அதே போல விவசாய பொருளை உற்பத்தி செய்வதற்கும் நாங்கள் சென்னை மாநகரத்துக்கு அனுப்புவது காய்கறிகள், பூக்கள், இது சம்பந்தமாக விவசாய சம்பந்த உற்பத்தி செய்கின்ற பொருட்களை எல்லாம் நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு எளிமையாக இருக்கும். இதனால் பாலத்தை மேம்பாலம் கட்டி கொடுத்தால் மிகவும் நல்லதா இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாலத்தை கட்டும் போது வந்து தரைமட்ட பாலமா இருந்தது, அதை வந்து இப்ப மேம்பாலமா மாத்திருக்காங்க. அதிலேயே வந்து தடுப்பணையா கட்டி கொடுத்தா அந்த அது மேல சாலை போக்குவரத்து நடத்திக்கலாம். அதுவும் இல்லாம இந்த பகுதியில வந்து நிலத்தடி நீர்மட்டம் வந்து குறைந்து கொண்டே வருகிறது. மணல் அள்ளிய காரணத்தால வந்து நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே வருகிறது. அதனையே வந்து தடுப்பணை மூலமா தண்ணியை தேக்கி வைத்தா நிலத்தடி நீர் பெருகும். இதனால விவசாய உற்பத்திகள் பெருகும்னு சொல்றாங்க. ஹேமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு தன்ராஜ். தற்பொழுது இந்த ஓரங்காட்டுப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய 25 கிராமத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பகுதியில் பாலம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கடந்த பல ஆண்டுகளாக முன்வைத்து வருகின்றனர். இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டும் கூட அதற்கான பணிகள் இன்னும் தொடங்கவில்லை என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அரசு இதில் கவனம் செலுத்தி இந்த பாலத்தை உடனடியாக தேர்தல் முடிந்த பிறகு இந்த பாலம் கட்டும் பணிகளை உடனடியாக தொடங்கி அவர்களுடைய அந்த சிரமத்தை குறைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த பகுதி மக்களின் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுந்தர் அவர்களுக்கு நன்றி. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் தன்ராஜுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை சந்திக்கலாம். வணக்கம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் என்பது பல்வேறு பரபரப்புகளுக்கிடையே தினம் ஒரு பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று தேமுதிக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதனை அடுத்து இன்று காலையில் பாமக மற்றும் பாரதிய ஜனதா இடையே தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாமகவை சேர்ந்த தலைவர்கள் நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதற்கான நேரடி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களது மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இதுவரையும் நாங்கள் அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய இல்லங்களுக்கு சென்றிருந்தோம். இந்த தினம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்களை சந்திப்பதற்காக எங்களது இல்லமாக இருக்கிற கமலாலயத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இது நேற்றைய அவருடைய அறிக்கையை மேலும் உறுதிப்படுத்துவதாக அமைகிறது. இன்றைக்கு திருவாளர் மணி அவர்களோடு ஒரு முதற்கட்ட பூர்வாங்கமான சில பேச்சுவார்த்தைகள் அறிவுபூர்வமாக நடைபெற்றது. அதனாலேயே கூட இங்கு உள்ளே வருவதற்கு சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. எங்களோடு பேச்சுவார்த்தை தொடரும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்ட காரணத்தால் இனி அதிகம் தாமதப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை. எவ்வளவு விரைவில் முடியுமோ அவருடைய விரைவில் நாங்கள் இந்த கூட்டணிய பேச்சுவார்த்தை, எண்ணிக்கை, இடங்கள் ஆகிய மற்ற அம்சங்கள் எல்லாவற்றையும் விரைவாக பேசி நல்ல மொழியாக
தமிழகத்தில் ஒரு வலுவான ஒரு கூட்டணியை நாங்கள் அமைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை இன்றைய ஆளுநர் விஜய் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு என்னுடைய நீண்ட நாள் நண்பர் திரு மணி அவர்கள், கோகா மணி அவர்கள் இப்போது உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்வார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பெருமதிப்புக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் எங்களுக்கு மிக நெருக்கமானவருமான பெருமதிப்புக்குரிய இள கணேசன் அவர்களே, கட்சியினுடைய மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பெருமதிப்புக்குரிய நண்பர் மோகன்ராஜ் அவர்களே, இன்னும் கலந்து கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து மற்ற நிர்வாகிகளே, என்னோடு எங்கள் கூடையில வந்திருக்கிறேன் மதிப்பிற்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புக்குரிய மூர்த்தி அவர்களே, திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களே, ரவிராஜ் அவர்களே, ராமமுத்துக்குமார் அவர்களே, கண்டியப்பன் அவர்களே, கலந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அருமை சகோதர சகோதரிகளே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, அன்பான வணக்கம். நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை நிர்வாக குழு கூடி எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் எங்கள் மருத்துவரையா அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்திற்கு இணங்க இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் குழு இங்கே வருகை தந்து முதல் கட்ட பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இறுதியான முடிவெடுத்த பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கும். உங்க கேள்விகளுக்கு எல்லா பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அறிவிக்கப்படும். எல்லா கேள்விக்கு இன்னும் நிறைய கேள்வி கேட்பீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை எல்லா கேள்விகளுக்குமான பதில் பேச்சுவார்த்தை முடிந்து பின்னர் அறிவிக்கப்படும். முதல் கட்ட பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது. இது அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை. எல்லா கேள்வி நாம சொல்றேன். எத்தனை கேள்விகள் கேட்டாலும் இன்னும் கூடிய வரைவில் பின்னர் முடிவு அறிவிக்கப்படும். எல்லாமே பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் அறிவிக்கப்படும். முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான் எல்லாரும். இப்ப நீங்க ஆவலா காத்துட்டு இருக்கிறீங்க. உங்க ஆவல் எங்களுக்கு புரியுது. எல்லாம் நல்லது நடக்கும், நல்லபடியா முடியும். முடிஞ்ச பிறகு விரைவில் அறிவிக்கப்படும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை உடனே நடக்கும். ஓரிரு நாட்களில் முடியும். அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, நாளைக்கே முடிவு தெரியும். ஞாயிறு திங்கள்ல முடிவு நாங்கள் அறிவிப்போம். ஞாயிறு திங்கள் முடிவு அறிவிக்கப்பட்டு எல்லா கேள்விகளும் 2 நாட்களில் நாங்கள் சொல்லுவோம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் தினம் தினம் பரபரப்புக்கு குறையாத அளவில் கூட்டணி குறித்த தகவல்களும், மேலும் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் குறித்த தகவல்களும், பல்வேறு கட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் இன்று பாமக மற்றும் பாரதிய ஜனதா இடையேயான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை பாரதிய ஜனதாவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இன்று நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களும் பாமக தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்களின் தலைமையில் பாமக உறுப்பினர்களும் இந்த தொகுதி பங்கீடு குறித்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். அதற்கு பிறகு 2 கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது முதல் கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது தொடங்கி இருப்பதாகவும், இனி அடுத்த கட்டங்களாக பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை தொடரும் என்றும், பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தையின் முடிவில் சுமூகமான முடிவு எட்டப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். மீண்டும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம். எப்போதும் இணைந்திருங்கள் தந்தையுடன்.